அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீட்டிலே எப்படி கொத்து பரோட்டா ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் வந்து ஹீட் ஆகி வந்தது தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதிலே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பச்சை மிளகாவும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததுமா அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 2 எக்கு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகிற அளவுக்கு நம்ம முட்டை பொடிமாஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா முட்டையெல்லாம் உதிரி உதிரியாக நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 புரோட்டா இருந்துச்சு, அதை நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ பிச்ச புரோட்டாவை இதிலே ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை இப்போ இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம புரோட்டா சால்னா இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா கொத்தி விட்டு வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கே பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.